லெட்டர் எடுத்து படி. என்னுடைய பேர் தெரியாத தோழிக்கு அன்பு, நேசம், பாசம் அனைத்தும் கலந்து உன்னால் உயிர் பிழைத்த அர்ஜுன் எழுதும் கடிதம். உன் நினைவு என்னை எனக்கு உணர்த்திருக்கிறது. ராமன் பாதம் பட்டவுடன் கல் கூட அகலிகையாக மாறியது. அதுபோல உன்னோட அறிமுகம் என்ன ஒரு மனிதனா மாத்திருக்கு. என் பாட்டுக்கு சுத்திட்டு இருந்தனா இப்போ நிறைய மாறி இருக்கேன். உன்னையே நினைச்சிட்டு இருக்கேன். உன்னை சந்திக்க போற அந்த நிமிஷம் என்னோட வாழ்க்கையில ஒரு முக்கியமான நிமிஷமா இருக்கும். அந்த சந்திப்புக்காக என் மனசு ஏங்குது. அதே நேரம் உன் முகத்தை பார்க்கறதுக்காக நான் எத்தனை வருஷம் வேணாலும் காத்திருக்க தயாரா இருக்கேன். என் ஆயுசுல நீ ஒரு முறையாவது என் கண்ணுல படணும். உனக்காக காத்திருக்கும் உன் முதல் நண்பன் அர்ஜுன். வாவ், ஃபேண்டாஸ்டிக் வசு. சூப்பர் 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 சூப்பர். அமேசிங் லெட்டர் வசு. வெரி குட் வெரி குட். சூப்பரா எழுதிருக்கே நீ. சான்ஸே இல்ல. ஓ மை காட். இந்த அளவுக்கு போயிடுச்சா? இனிமே இதை விடவே கூடாது. I am so excited Vasu. Thank you. Thank you. I am so excited. Oh sorry. Vasu, நான் நினைச்சத நீ வார்த்தையா எழுதிட்ட. பியூட்டிஃபுல் வசு. அமேசிங். நானே எழுதினா கூட இந்த அளவுக்கு எழுதிருப்பேன் தெரியல எனக்கு. You are just fantastic. Wow. நான் எப்ப அவளை மீட் பண்ணி இந்த லெட்டர் கொடுக்க போறேன்னு இருக்கு. Too good வசு. இப்போ நான் எடுத்துக்கிறேன். Thank you வசு. Bye. சூப்பரா இருக்கு. சூப்பர், மார்வெலஸ், என்னடா இவ்வளவு அழகா பண்ணிருக்காங்களேன்னு பார்க்கும் போதே விட்டானுங்க பாரு. ஏய் வசு, வசுந்தரா, இடியட். நம்ம ஷோ நம்மளே தான் பண்ணோம். ஐ எம் கமிங் டு யூ. Hey! Hey! ஐயோ, ஏ வசு. அர்ஜுன் சார். Hey! விடு. எதுக்கு சார் நீங்க இந்த வேலையெல்லாம் பாக்குறீங்க? கூப்பிட்டு இருந்தா நான் வந்திருப்பேன்ல. ஏய், இதெல்லாம் வெரி சாதாரண மேட்ரு. வசு,
இதெல்லாம் எவ்வளவு முக்கியமான விஷயம் தெரியுமா? நீ மட்டும் இல்ல, நான் மட்டும் இல்ல, இங்க இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப கேர்ஃபுல்லா பார்க்கணும் எல்லா வேலையுமே. See, எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு எல்லாமே. இத மட்டும் விட்டு இருந்தா அசிங்கமா இருக்கும்ல. நம்ம தான் பண்ணணும். அதுக்கு தான் நான் உன்னை கூப்பிட்டேன். பசு வசுன்னு கத்துன, நீ இல்ல. சோ நானே ஏறி ட்ரை பண்ண, வரல. சார் இதை ஏணி போட்டு ஏறி தான் சரி பண்ணணும் சார். சரி, இப்ப ஏறி நீங்களே சரி பண்ணுங்க. என்னது? ஆ, நான் ஏறி ஏறி சரி பண்ணுங்க. பண்ணணுமா? ஏய், நீ பாஸ் இல்ல நான் பாஸா? நீங்க தான் சார் பாஸ். நான் தானே பாஸ். ஆ. அப்போ நீ வந்து என்கிட்ட சொல்லிட்டு இருக்க நான் ஏறி சரி பண்ணணும்னு? ஆள பாரு. ம். 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 ஏறு. ஏய். ம். ஏறு. இப்ப எடுத்து கட்டு, பாத்து. கட்டு கட்டு. வெரி குட், நல்லா பண்ணிட்டியே. இறங்கி போ. பாத்து பாத்து. ஹாய். என்ன இங்க இருந்துட்டே கால் பண்ற? காரணமா தான் போன்ல பேசுறேன். நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்கிறத இங்க காமிச்சிக்க வேணாம். டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவோம். புரியுது நக்ஷத்ரா. பட் என்கிட்ட இன்விடேஷன் இல்லையே. யாராவது என்ன வெளியில அனுப்பிட்டா என்ன பண்றது? 2 வீலர் பார்க்கிங்ல வெயிட் பண்ற, வா. சரி, ஓகே, வரேன். இது உன் கையில இருக்கிற வரைக்கும் யாரும் உன்னை வெளியில அனுப்ப முடியாது. தேங்க்ஸ். சரி, நீ போ. பசு, கொஞ்சம் திரும்பி பாரு, எவ்வளவு பொண்ணுங்க வந்திருக்காங்கன்னு. இவங்க எல்லாம் பார்த்தா எனக்கு ஒரே நர்வஸா இருக்கு பசு. நெஞ்செல்லாம் படபடபடங்குது. வேணா கை வச்சு பாரு. சார் ரிலாக்ஸ்டா இருங்க சார். வந்திருக்கிறவங்கள நீங்க தேடுற உங்க ஃப்ரெண்ட் கூட இருக்கலாம். அவங்கள கண்டுபிடிச்சிட்டா உங்க படபடப்பு அடங்கிடும். ஓகேவா? யா, யூ ஆர் ரைட். கண்டிப்பா. ரொம்ப அழகா இருக்குல்ல அத்தை? உள்ள போலாமா சுச்சி? டெக்கரேஷன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. அத்தை, வசுந்தரா எல்லா வேலையும் பார்த்து பார்த்து கவனமா செய்றா. ஹாய் பப்பி. ஹாய் அச்சு டார்லிங். ஏற்பாடெல்லாம் பிரமாதமா இருக்கு. ரியலி சூப்பர். தேங்க் யூ பப்பிமா. என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட கண்டுபிடிக்க போறேன். இவ்வளவு கூட இல்லனா எப்படி பப்பிமா? ஆல் தி பெஸ்ட்ண்ணா. தேங்க் யூ. வாடா. சொல்லுங்கண்ணா. ஆனந்த், பப்பி அந்த பக்கம் பாரு. ஆனந்த், ஒரு பொண்ணு ஒன்னு டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்குன்னு சொல்லுவியே, அந்த பொண்ணு கூப்பிட்டிருக்கியா? அதெல்லாம் ஒண்ணு இல்லண்ணா. அவதான் யாருன்னே தெரியலையே. சரி, ஓகே, நான் கண்டுபிடிச்சு தரேன். போ 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 போ. என்ன பெரிய தம்பி? என்ன நீங்க ரொம்ப உற்சாகமா இருக்கீங்க போல இருக்கே. ஆமா உத்தமன், நான் அப்படியே உற்சாகமா இருப்பேன். பப்பி, வாட் இஸ் திஸ்? இதுவா? வரவங்களுக்கு எல்லாம் என்ன gift கொடுக்கலாம்னு யோசிச்சோம்.
அதுக்கப்புறம் நானும் சுச்சியும் எல்லாருக்கும் கோல்டு காயின் கொடுக்கறதா டிசைட் பண்ணோம். இந்த பாக்ஸ் ஃபுல்லா கோல்டு காயின் தான் இருக்கு. வெரி நைஸ், வெரி நைஸ். ஆஃப் கோர்ஸ் ஜேகேஆர் ஃபேமிலில இதெல்லாம் இருக்கணும்ல. எக்ஸாக்ட்லி. கம் ஆன் பாப்பிமா, லெட்ஸ் கோ. தம்பி, என்ன எல்லாரும் உள்ள போயிட்டாங்க, நீங்க எங்க நிக்கிறீங்க? ஏன் உத்தமன், அவ இங்க வந்திருப்பாளோன்னு எனக்கு ஒரு டவுட் இருக்கு. எவாவ? அதான் டெய்லி எனக்கு கால் பண்ணி டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பாளே, அவதான். அவ வந்துடக்கூடாதுன்னு நீங்க பயப்படுற மாதிரி தெரியலையே. ஏன் வரல நீங்க ஏங்குற மாதிரில தெரியுது. நான் அப்படி சொன்னா? உங்க முகத்தை பார்த்தா அப்படித்தானே தெரியுது. முகத்தை எப்படி பார்த்து சொல்ல முடியும்? தெரியாத ஆளை பத்தி நீங்க இவ்வளவு டீடைலா யோசிக்கும் போது புரியாத விஷயத்தை பத்தி புரியாத மாதிரியே சொல்றது ஒண்ணு தப்பு இல்லைன்னு எனக்கு தோணுது. குழப்பறீங்க உத்தமன். ஒன்னும் குழப்பல தம்பி. பெரிய தம்பிக்கு மேல போய் ஸ்டேஜ்ல ஹெல்ப் பண்ணலாம் வாங்க. சரி வாங்க. என்ன அலங்காரம். பாட்டி, காசு கொடு. இந்த இத கொடு. கொடு. சீக்கிரம் வா. என்னங்க? வாடி வாடி. பாட்டி, சொல்றது கொஞ்சம் கேளுடி. அடியே, இந்த மாதிரி இடத்துல பணத்தை கொடுத்துட்டு அப்படியே பாக்கி வாங்காம ஸ்டைலா நடந்து போயிடணும். அப்பதான் நீ கெத்தா இருக்கும். ஆட்டோ நம்பரையும் டிரைவர் மூஞ்சி நல்லா பாத்து வச்சுக்கோ. என்னைக்காவது மாட்டினானா பாக்கி பணத்தை கறந்துடலாம், புரியுதா? அடடடா, பாக்க கண்ணு கோடி வேணுமே. என்ன அலங்காரம் பாத்தியாலக்கு எப்படி கலக்கிருக்காங்கன்னு. ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கே இப்படி பண்றவங்க கல்யாணம் காட்சினா எப்படி பண்ணுவாங்க? கூடிய சீக்கிரமே இந்த ஜேகேஆர் ஃபேமிலிக்குள்ள உன்னை நுழைச்சு கல்யாணத்தை நான் நடத்துறேனா இல்லையான்னு பாரு. நிஜமாவா பாட்டி? அடியே, இந்த கடையநல்லூர் காந்திமதி ஒண்ணு நினைச்சிட்டானா அதை முடிக்காம விட மாட்டா. வேகமா வாடி, டிஃபன் காஃபி எல்லாம் இருக்கும், ஒரு கட்டு கட்டிடலாம். வா வா. சரி சரி. ஸ்டைல வா. பாட்டி பாட்டி, சாப்பிடுற இடம் இல்லடி, அங்க. அங்கயா? இது பாரு அக்ஷயா, எக்ஸ்ட்ரா டேபிளுக்கு நான் சொல்லியிருக்கேன். கூட்டம் அதிகமா இருந்தா நீ உடனே அலர்ட் ஆயிடணும், ஓகேவா? சரி வாசு. ஏ அக்ஷயா, இங்க வா. நம்ம பேசிட்டு இருக்கத பார்த்தா இவளுக்கு மூக்குல வேர்த்துருமே. சொல்லுங்க மேடம். நீ அவ கூட என்ன பண்ணிட்டு இருக்க? சும்மாவே அவ கூட சுத்திட்டு இருக்கியா? ஃபங்க்ஷன் முடியற வரைக்கும் நீ ஸ்டேஜை விட்டு இறங்க கூடாது, புரியுதா? ஓகே மேடம். சரி, நான் போயிட்டு வரேன். கருமம். சார் நீங்க பேசுங்க. உட்காருங்க ப்ளீஸ். நாம இன்வைட் பண்ண எல்லாரும் வந்துட்டாங்களா? என்னத்த அப்படி பாக்குறீங்க? இல்ல சுச்சி, இங்க வந்திருக்கிற பொண்ணுங்க எல்லாரையும் பார்த்தா அர்ஜுனுக்கு சுயம்வரம் நடக்கிற மாதிரி இருக்குல்ல? நீங்க சொல்ற அந்த வார்த்தை நிஜமா இருக்க கூடாதான்னு ஏக்கமா இருக்கத்த. அது கண்டிப்பா நடக்கும். ஏய், இங்க வா. வாடி இங்க. வணக்கம் மேடம். வணக்கம். உன்னை யார் இந்த ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டது? யார் கூப்பிட்டது? செக்யூரிட்டி. ஐ செக்யூரிட்டி. மேடம் மேடம், கூல் 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 மேடம். இப்ப எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க? அர்ஜுன் சார் தான் இன்வைட் பண்ணிருக்காரு. என்னது? அச்சு இன்வைட் பண்ணனா? போய் சொல்லாத. எஸ் மேடம். இதோ பாருங்க, இன்விடேஷன் அர்ஜுன் சார் தான் வந்து கொடுத்தாரு. அப்புறம் அவர் கூப்பிட்டு எப்படி மேடம் வராம இருக்க முடியும்? அவரோட க்ளோஸ் சர்க்கிள்ல நான் இருக்கேன். நீங்க என்னன்னா போன்னு விரட்டுறீங்க. வந்துட்டல, ஒரு ஓரமா போய் உட்காரு. முன்னாடி வந்து எங்கேயாவது உட்கார்ந்த கொன்றுவேன். போடி வா. வா சுச்சி, போலாம். போன்றல. நான் எந்த மூலையில இருந்தாலும் ஸ்டேஜுக்கு நீங்களே என்ன கூப்பிடுவீங்க மேடம். ஏன்னா எங்க பிளான் அந்த மாதிரி. என்ன தீபா, பாட்டி என்ன சொல்லிட்டு போறாங்க? என்ன பார்த்ததும் உங்க பாட்டியும் ஆன்ட்டியும் டென்ஷன் ஆயிட்டாங்க. ஏன் வந்த, எதுக்கு வந்தன்னு கத்துறாங்க. வசுந்தரா காப்பு வச்சுட்டு நான் அர்ஜுன் எதிர்பார்க்கிற அந்த ஃப்ரெண்ட் ஆகணும்னா இங்க என்ன நடக்க போகுதுங்கிற டீடைல்ஸ் மொத்தமும் தெரியணும். என்ன பண்ண போறாங்க,
என்ன போட்டி வைக்க போறாங்க, என்ன கேள்வி கேட்க போறாங்க? அர்ஜுன் மாமா அவரோட ஃப்ரெண்ட கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன கேள்வி கேட்க போறாருன்னு எதுவும் யாருக்குமே தெரியாது. எல்லாம் அர்ஜுன் மாமாக்கு மட்டும்தான் தெரியும். பட் ஒரு டிராமா போட போறாங்க. அந்த டிராமால அர்ஜுன் மாமாவா நடிக்கிற பையனுக்கு எல்லா விவரத்தையும் அர்ஜுன் மாமா நிச்சயமா சொல்லி கொடுத்திருப்பாரு. இப்போ நீ என்ன பண்றனா, பின்னாடிதான் ரிஹர்சல் நடக்குது. நீ அங்க போய் அந்த பையன் கிட்ட பேசி நைஸா அவனை நம்ம வழிக்கு கொண்டு வந்துட்டா போதும். எல்லா விவரத்தையும் தெரிஞ்சுக்கலாம். நீ அங்க போய் அந்த பையனை கரெக்ட் பண்ண பாரு. ஓகே நட்சத்திரா. நான் போடுற இந்த திட்டம் நிச்சயமா ஒர்க் அவுட் ஆகும். அந்த வசுந்தரா அர்ஜுன் மாமா மனசுல இருக்கவே கூடாது, வீட்லயும் இருக்க கூடாது. அவளை துரத்தியே தீருவேன். அடியே, காசு அப்படியே கரைச்சு கொட்டிருக்காங்க பாத்தியா? இந்த பிச்சைக்கார வீட்டுல இருந்துட்டு இங்க வந்து பாக்கும்போது சொர்க்க லோகத்துல இருக்கிற மாதிரி இருக்குடி. சொக்க தங்கத்தை வழிச்சு எடுத்து அப்பட மாதிரி அப்படியே அப்பயே வச்சிருக்காங்கடி. என்ன அலங்காரம், என்ன ஆடம்பரம். ஜேகேஆர் ஃபேமிலி பார்ட்டினா அப்படிதான் இருக்கும். அப்படியே சொல்லிக்கிட்டே இரு. மூஞ்சி முகரையை பாரு. இந்நேரம் அந்த ஆனந்த வளைச்சு புடிச்சு உள்ள புகுந்திருக்க வேண்டாமா? முதல்ல ஒரு போனை போட்டு பாரு, அவன் எங்க இருக்கான்னு. சார் இருங்க, ஒரு கால் பேசிட்டு வந்துடுறேன். இந்தாங்க. உத்தமன் அங்க என்ன பண்றீங்க? தம்பி, ஐயோ அவ எனக்கு கால் பண்றா. எவ? அதான் அந்த பிராங்க் கால் பார்ட்டி. ஓ, அந்த முகம் காட்ட மறக்கும் குயிலா? ஆமா உத்தமன், பேசுங்க. ஹலோ, பேசு பேசு. ஆனந்த், என் செல்ல புஜ்ஜி. என்னங்க நீங்க நாய்க்குட்டியை கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறீங்க? நாய்க்குட்டியா? எப்பவுமே நீங்க என் செல்ல பப்பி தான். யாருங்க நீங்க? எதுக்கு இப்ப பேந்து பேந்து முழிக்கிறீங்க? அந்த பிளாக் கலர் கோட் உங்களுக்கு சூப்பரா இருக்கு. உத்தமன், அவ இங்கதான் எங்கேயோ இருக்கா. என் ட்ரெஸ் கலர் கூட கரெக்டா சொல்றா. உத்தமன், என்ன பண்றீங்க? இங்க யாரெல்லாம் போன் பேசுறாங்கன்னு பாருங்க, யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம். இருங்க தம்பி, இப்ப எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு மட்டும் பாருங்க. சரிங்க. ஏ பிளாக்கி, நீ தான் அந்த பிளாக் ஷிப்பா? போன் நம்பர் கேட்டா கொடுத்துருக்க போறேன், எதுக்கு புடுங்குறீங்க? ஆமா, உன் போன் நம்பர் வாங்கி அப்படியே நாங்க பரவசி நிலைக்கு போயிட்டோம். மரியாதையா பேசுங்க. நான் யாருன்னு தெரியுமா? யாருங்கம்மா நீங்க? நான் இங்க இருக்க சர்வெண்ட்க்கெல்லாம் சீஃப் சர்வெண்ட். ஆமா, பெரிய கவர்மெண்ட் சர்வெண்ட். பீத்திக்குது பாரு, போமா. யோ, போன கூடியா லவ் பண்ணிட்டு இருக்குமோ தொந்தரவு பண்ணிட்டு. இந்த பீஸுக்கெல்லாம் இன்னொரு பீஸ் இருக்கா? ஐயோ,